மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் உள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை தமிழக ஆளுநர் ரவி கடந்த 11ஆம் தேதி சந்தித்து பேசினார். இது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் துரைசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை தமிழக ஆளுநர் ரவி கடந்த 11ஆம் தேதி சந்தித்து பேசினார். இதுகுறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி மூத்த வழக்கறிஞர் துரைசாமி ஆளுநர் மாளிகை பொது தகவல் அதிகாரிக்கு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருக்கிறார். அதில் ஜெகநாதன் ஆளுநர் ரவியின் நெருங்கிய நண்பரா, ஆளுநர் ரவி பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு சென்றது அலுவல் ரீதியிலானதா, தனிப்பட்ட முறையிலானதா என்பது கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் அவர் வழக்கில் கைது செய்யப்பட்டதும் ஆளுநருக்கு தெரியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதேபோல சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்விகளை எழுப்பி விண்ணப்பித்திருக்கிறார். அந்த விண்ணப்பத்தில் ஆளுநர் ரவியும் ஜெகநாதனும் மோசடி வழக்கு குறித்து பேசினார்களா என்று விளக்கமளிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் விண்ணப்பத்தில் கோரியிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.